ஒரு அருமையான வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு 2 வதக்குங்க. சுருங்கினதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து நல்லா சுருள வதக்கி எடுத்து தனியாக வைங்க. அதே வடை சட்டியில் எண்ணெய் தாராளமாக சேர்த்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு பொரிய விடுங்க. இன்னொரு பக்கம் 150 ml தயிர், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு கலக்கி வைங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்குங்க. எண்ணெயிலேயும் நல்லா வதங்கி வரவும் இந்த கரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை போட்டு 2 பெரட்டி தேவையான அளவு தண்ணி சேர்த்து மசால் வாடை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை இந்த மசாலுக்குள்ளே இறக்கி விட்டு இந்த மசாலா உள்ளே போகிறது வரைக்கும் நல்லா கிண்டுங்க. இந்த மசால் வெண்டைக்காய்க்குள்ளே இறங்கி அவ்வளோ சுவையாக இருக்குங்க. மறக்காமல் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு.